உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. ஒன்பது 9/2015 ஆவணி 23ஆம் தேதி புதன்கிழமை. ஏகாதசி திதி காலை 7:27 வரை, பின்பு துவாதசி. புனர்பூச நட்சத்திரமானது காலை 6:54 வரை, பின்பு பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும், சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் செவ்வாயும் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எடுக்கும் காரியங்களில் சிறு சிறு தாமதமான நிலை ஏற்படலாம். புதிய முயற்சிகள் தடைபடும் என்பதனால் நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் இருக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே, சூரியனானவர் 3 இருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், செவ்வாயும் சந்திரனும் இணைந்து 2 இருப்பதால் பேச்சில் நிதானத்தினை கடைபிடிப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண வரவானது நன்றாக இருக்கும். இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 2இல் குரு 3இல் புதன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். சிம்ம ராசி நேயர்களே, செவ்வாயும் சந்திரனும் இணைந்து 12இல் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையில்லாத தடங்கல்கள், வீண் அலைச்சல்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நெருக்கடிகள் இருக்கும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக நன்றாக இருக்கும். துலா ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது, லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு, மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரனானவர் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் அமைய பெற்று 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் 2 நாட்களாக நிலவிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். இருந்த தடங்கல்கள் விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும்.